இன்றைய நாளுக்கான 6வது ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. இங்கே வந்து துஷாரும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை தான் நமக்கு ப்ரோமோவாக காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டேய் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இல்லை நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா, நான் சில முடிவுகள் திவ்யாவை தூக்கி சமையல் கட்டில் போடுறோம், திவாரண்ணன்னு ஸ்டாச்சுவாகவே போடுறோம், தப்பு இல்லை விடு. நீ ஒரு விஷயம் யோசிச்சியா? துஷார் சொல்கிறாரு, எஃப்ஜே மாறிட்டான் பாரு. ஆமாண்டா, அவனுக்கு வந்து திவ்யா எவ்வளோ செஞ்சாலும் அவனுக்கு தவறாகவே படலை. அதுவும் அந்த வைல்டு கார்டோட அவன் நல்ல மிங்கிள் ஆகிறான். பாரு பண்ணால் அவனுக்கு ரொம்ப தவறாக தெரியுது. என்ன மாதிரியான எண்ணம்டா அவனுக்கு? இதுக்குத்தான் முள்ளால் எடுக்கிற ஐடியாவை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுமா துஷாரு? ஏதோ இந்த வாரம் 2 நாளாக கொஞ்சம் பேசுகிறேன், அதனால தான் உன்னை இங்கே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசுனா ப்ரோமோவில் வரலான்டா. பார், கேமரா ஃபோக்கஸ் பண்ணுதா? இப்போ நான் சொல்கிறேன், முள்ளால் எடுக்க போகிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லவா? எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நீ எதுக்கு இருக்கிற? உன்னுடைய பாயிண்ட்டையும் சொல்லு. நான் திவாகர் அண்ணனை கூட்டிகிட்டு வந்து பேசினேன்னா நான் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தா அவர் ஒரு 6 பாயிண்ட் கொடுப்பாரா? அவரை இப்போ சிலையாக உட்கார வைக்க போகிறோம். அவர் இனி பேச முடியாது. அவர் நட்டிப்பு அரக்கன்னு ஏதாவது பேசவே முடியாது. நீ இப்போ சொல்லு. நானும் ஒரு பாயிண்ட் சொல்லவா? சொல்லியா? இந்த சாண்ட்ரா வந்து தும்பிக்கிட்டுலாம் ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ எஃப்ஜே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை தாண்டா சொல்லுன்னு. இதுக்கு தாண்டா நீ கரெக்டாக சொல்கிறிய? சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன விஷயம்? அவன் அவங்க டீமோடு சேர்ந்துருக்கான். ஐயோ பாரு, சீக்ரெட் டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எஃப்ஜே அதில் இல்லையே. ஆனால் எஃப்ஜே ஏன் கொண்டாட்டம் பண்ணுறான்? அந்த அன்னைக்கு ஏன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறான்? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. பார்ப்போம்.